ஃபர்ஸ்ட் ஷாட் கடைக்கு வந்து வந்திருப்பா வேணுனே பரத்தை பார்க்குறக்கா வந்திருப்பாங்க அவ்வளோ ஒரு ஷாட் பண்ணா பார்த்து கட் அப்படின்ட்டேனா அப்படி திரும்பி பார்த்தா பாலாஜி ஷாக்கு நானும் ஷாக்கு ஏன்னா அப்படி பண்ணிட்டா என்ன நடக்குது பாலாஜி தெரியலடா அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிஎஸ்சி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். 10 விஜய் சார்ட்ட சொல்லியிருந்தீங்க. ஆமா விஜய் சார் சொல்லி விஜய் வந்து ஏவிஎம் அனுப்புனாரு, பிரகாஷ் ராஜ் அனுப்புனாரு, லிங்கசாமி ப்ரொடியூஸ் பண்ணதா இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் போய் எல்லா ப்ராஜெக்ட் பேசுவோம். ஆனால் அடுத்தடுத்து அப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. சந்தியா வந்து ஒரு ஆடிஷன் வீடியோ அமைச்சிருந்தாங்க. நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் பார்த்தேன். பார்த்த உடனே பாலாஜி சூப்பர் பாலாஜி, திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு லொக்கேஷன்லாம் பார்த்து ரெடியாக இருக்கும், ஹீரோயின் கிடைக்கல எங்களுக்கு. பாலாஜி இது ஃபிக்ஸ், நீங்கள் கிளம்புங்க ஷூட்டிங்னு சொல்லியாச்சு. இந்த பொண்ணு வந்து நடிக்கவே இல்லை. பாலாஜி ஷாக்கு, நான் ஷாக்கு, என்ன பண்ணுறதே எங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே போச்சு, செகண்ட் டே போச்சு, ஆஹா மாட்டிக்கிட்டும் போல இருக்கு அவசரப்பட்டு. அப்போ நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு உட்காந்து லாட்ஜில் பேசிகிட்டு இருக்கோம். சரண்யாவையும் பார்த்துருந்தோம். சரண்யா வந்து இப்போ ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணாதில்ல, அப்போ அவளை மாற்றிடலாமா, ஹீரோயினை போட்டுடலாமா, இவ்வளோ தோழியாக மாற்றிடலாமா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். தேர்ட் டே சரி நம்ம மறுநாள் காலையில் ஷூட்டிங் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷாட் கடைக்கு வந்து வந்திருப்பா வேணுனே பரத்தை பார்க்குறக்கா வந்திருப்பாங்க அவ்வளோ. ஒரு ஷாட் பண்ணா பார்த்து கட் அப்படின்ட்டேனா கில்லின்னு ஒரு படம் வந்துச்சு. என்னது பிரகாஷ் ராஜ் சார் வந்து திருச்சாவை லவ் பண்ணுறாரா, அப்புறம் படம் பெரிய ஹிட், நீலாம் உன் கதையெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா என் கதை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். இது கில்லிக்கு முன்னாடியே நம்ம பண்ண கதை இது. ஆமாம், அப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லாம் என்னை வந்து யாராவது 10 வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் நான் அப்போ எவ்வளோ சிரிப்பேன்னு பார்த்து. எனக்கு வந்து ஆக்டிங் வரவே வராது, எனக்கு தெரியாது, எனக்கு அதில் வந்து ஆர்வமும் கிடையாது. ஆனால் ராஜமுருகன் வந்து ரொம்ப பிடிவாதமாக எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டே இருந்தார். வீட்டுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு என் மிஸ்ஸஸ்க்கு, என்ன நடிக்கிறதுக்கு ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குதாங்க. இல்லைம்மா கேட்குறாங்க, நான் பண்ணேன்னா வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படியாமோ அப்படின்ட்டு உடனே ஃபோன் போட்டு ராஜமுருகன் நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணுறேங்க அப்படின்னு பண்ணது என் பொண்டாட்டி தான் காரணம். இப்போ இந்த படம் பண்ணதுக்கு காரணம். இந்தியன் கிளிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம், நான் ரிஜராத் அமர். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து விஜய் மில்டன் சார் தான் இருக்காப்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் சார், உங்களோட ட்ராவல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ட்ராவலில் இருந்து கார்ட்ஸ் சில இது நாங்கள் எட்டு வந்திருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லா படத்துலையுமே, அதில் உள்ள ஒரு சில மூமெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா சார்? உங்களுக்காக எல்லாமே ப்ரிப்பேராக எட்டு வந்திருக்கிறோம். முதல்ல இருந்து போகலாமா சார்? இந்தாங்க இந்த படம் பிரியமுடன். ஸோ உங்கள் லென்ஸ் மூலமாக ஷூட் பண்ணீங்க. ஆக்சுவலாக பிரியமுடன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம், நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி காத்திருந்த காதல்னு ஒரு படம் பண்ணேன். இது வந்து செகண்ட் ஃபிலிம், வின்சென்ட் சில்வா டைரக்டர். அதாவது ஸ்பாட்டில் வந்து எனக்கும் அவனுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் என் கிளாஸ்மேட். அவன் வந்து என்னென்னா சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தவன். ஓகே, அவர் டைரக்டர் வின்சென்ட் சில்வா வந்து கேமராமேன். அவன் பேர் செல்வரத்னமே என்னவோ தான். வின்சென்ட்னு பெரிய கேமராமேன் ஒருத்தர் இருக்கார், மாஸ்டர். அவனோட பேரை சேர்த்துட்டு வின்சென்ட் சில்வான்னு வச்சுக்கிட்டேன். அவ்வளோ பேஷன் அவனுக்கு சினிமாட்டோகிராஃபி. நான் வந்து எங்கள் அப்பா டைரக்டர். நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணேன், சீட் கிடைக்கல. நான் கேமராமேன் சீட் அப்ளை பண்ணிட்டேன், அவனுக்கு சேர்ந்துட்டேன். ஸோ நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட். அப்போ பார்த்துக்க என்ன உண்டு, செம்ம காம்போவாக இருக்குது. அதனால இந்த படத்தில் அவன் வந்து சீன் சொல்லுவான், நான் வந்து அது இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ராக் போடுவேன். அவன் வந்து இந்த ட்ராக் இப்படி போடக்கூடாது, இப்படி போடணுன்னுவான். அதே என்ன நீ கேட்குற, அப்போ நீ மட்டும் இதை சொன்ன இப்படி. ஐயோ செம்ம ஃபிலிம் இது. பட் அந்த டயத்துலையுமே ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்டில் அதான் என்னன்னா, விஜய் வந்து அது வரைக்கும் காதலை சேர்த்து வைக்கிற, ஈவன் தன்னை காதலித்த பெண்ணை கூட வேற ஒரு ஆள்கிட்ட சேர்த்து வைக்கிற அளவுக்கு தியாகம் பண்ணி கிளைமாக்ஸில் கை தட்டு வாங்கிட்டு எல்லா படங்களும் அந்த மாதிரியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக காதலுக்காக கொலை பண்ணுவான், காதலி அடையிறதுக்கு என்ன வேணா பண்ணுவான்னு ஒரு கதை. ஸோ அப்போ அதை வந்து என்ன ஒரு பேலன்ஸில் பண்ணுறதுல வந்து எங்களுக்குள்ள பெரிய டிஸ்கஷன் இருந்துச்சு. விஜய் சாரோட அப்பா எஸ்ஏசி சார், வின்சென்ட் செல்வா, இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா. இவங்கெல்லாம் வந்து விஜய் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக காட்டலாம், ஏன்னா அவருக்கு இருக்கிற இமேஜ் வேறு. இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு இமேஜை காமிச்சு அது தப்பாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால அது பேலன்ஸாக கொண்டு போகணும்னு சொல்லி பயத்திலேயே பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து நீங்கள் ஒரு கார்டு நீங்களே எடுங்க. யார் வந்திருக்கிறா அப்படி? காதல். இப்போ நம்மளை பற்றி பேசுறதை விட்டுட்டு இவங்க 2 பேரை பற்றி பேசுவோம். சந்தியா வந்து ஒரு ஆடிஷன் வீடியோ அமைச்சிருந்தாங்க. நான் வந்து போஸ் படம் ஷூட்டிங்கில் இருந்து நினைக்கிறேன். பாலாஜி அங்கே வந்தார். மில்ட்டி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு பாரு. நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் பார்த்தேன். பார்த்த உடனே பாலாஜி சூப்பர் பாலாஜி, ஐயோ பக்கா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா. ஐயோ இல்லை பாலாஜி என்ன படிக்கிறான் 10th, ஃப்ரேமில் பார்க்குற பெரிய பொண்ணு மாதிரி இருக்கா, அதெல்லாம் ஒன்று சின்ன பண்ண மாற்றிடலாம், இவங்ககிட்ட வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணுங்க.
கான்ஃபிடென்டாடா நான் நாளைக்கு சங்கர் சார் சொல்லிட்டு சொன்னால் மாற்ற முடியாதா, ஏன்னா எல்லாமே செட்டு. திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு லொக்கேஷன்லாம் பார்த்து ரெடியாக இருக்கும், ஹீரோயின் கிடைக்கல எங்களுக்கு. பாலாஜி இது ஃபிக்ஸ், நீங்கள் கிளம்புங்க ஷூட்டிங்கன்னு சொல்லியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி கிளம்பி போயாச்சு. போனால் இந்த பொண்ணு வந்து நடிக்கவே இல்லை. பாலாஜி ஷாக்கு, நான் ஷாக்கு, என்ன பண்ணுறதே எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட் டே போச்சு, செகண்ட் டே போச்சு, ஆஹா மாட்டிக்கிட்டும் போல இருக்கு, அவசரப்பட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கணுமா இல்லை என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரில. அப்போது நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு உட்காந்து லாட்ஜில் பேசிகிட்டு இருக்கோம். சரண்யாவையும் பார்த்துருந்தோம். சரண்யா வந்து இப்போ ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணதில்ல. அப்போ அவளை மாற்றிடலாமா, ஹீரோயினை போட்டுடலாமா, இவ்வளோ தோழியாக மாற்றிடலாமா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். தேர்ட் டே சரி நம்ம மறுநாள் காலைல ஷூட்டிங் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு ஷாட் வியூ பாயிண்டில் வச்சு ஏதோ ஒன்று பண்ணி அவள் வந்து கடைக்கு வந்து வந்திருப்பாள், வேணுனே பரத்தை பார்க்குறக்காக வந்திருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஷாட் பண்ணா பார்த்து கட் அப்படின்ட்டேனா, அப்படி திரும்பி பார்த்தா பாலாஜி ஷாக்கு, நானும் ஷாக்கு. ஏன்னா அப்படி பண்ணிட்டா, என்ன நடக்குது பாலாஜி தெரியலடா. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது ஒரு ஆர்டிஸ்ட் விஷயத்துக்கு வந்து அவசரப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அந்த ஆம்பியன்ஸாக புது பொண்ணு, ஒரு கேமராவோ, ஒரு புது ஊர், புது ஆளுங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, அவங்களும் பழகணும்ல. ஐயோ அன்னையிலேருந்து ஒரே டேக் தான், நம்ம எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க வேணாம். காதல் படத்தில் வந்து ஹையஸ்ட் சேலரியே எனக்கு தான். எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? முழுசாக சம்பளம் கொடுத்த ஒரே படம், நான் முழுசாக சம்பளம் வாங்கின ஒரே படம் இதுதான். ஓகே சார், அடுத்தது பத்துன்றதுக்குள்ள சியான் சார் வந்து இப்பயுமே வந்து எந்த இன்டர்வியூல சொன்னாலுமே மில்டன் மாதிரி யாரு கூட நான் மெர்ஜ் ஆகி நான் படம் நடிச்சதே கிடையாது, மை க்ளோஸ் டு ஹார்ட். அவர் வந்து ஒரு ஸ்டார் மாதிரியே இருக்க மாட்டார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவரோட இமேஜுக்கும் அவர் பாட்டுக்கு இந்த சாதாரண நம்ம ஆஃபீஸ்க்கு வருவார், அவர் பாட்டுக்கு உட்காருவார், போர் அடிச்சா வந்துடுவார். ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, ஏன்னா அவர் பயங்கர டயட்டில் இருப்பார். ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சா மில்ட்டி அப்படின்னு நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுவார், வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். வேற ஒரு ஜேர்னி அது. இந்த 10 வந்து அதில் கிடைச்ச ஒரு நிறைவு இருக்குல்ல, அந்த பயணத்தில் கிடைச்ச நிறைவு ரொம்ப அருமையான ஒரு ஜேர்னி இந்த படம். படத்தோட ரிசல்ட் வந்து எனக்கு நம்ம ஏற்கனவே பேசணுமே, அது கடந்து வர்றதுன்றது எனக்கு ரொம்ப கடினமான விஷயம். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நானாக தான் வந்து விக்ரம் சார் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டேன். 10 எடுக்கும்போது இந்த ஒரு பேனரு, அப்புறம் சமந்தா வந்து டபுள் ஆக்ட், அதில் அந்த வில்லி கேரக்டர்லாம் செம்மையாக செதுக்கி கொண்டு வந்திருப்பீங்க போது அந்த தாட்லாம் எப்படி? ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. அதில் வந்து ஒரு பொண்ணை ஒருத்தருக்கு தேவைப்படுது, அது தெரியாமல் ஹீரோ கூப்பிட்டு போகிறான் அப்படிங்கிறத வச்சு நான் ஃபுல் கதையை பண்ணிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு எதுக்கு தேவைப்படுதுன்றது இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை வந்து நான் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வந்து 1000 காரணம் யோசித்தாலும் 1000 படம் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் இல்லாத ஒரு ஃப்ரெஷ் காரணமாக இருக்கணும்னு ரொம்ப யோசித்து தான் அந்த உருவ ஒற்றுமையை வச்சு அந்த ஆள் மாறாட்டத்துக்காக தூக்கிட்டு போகிறான்னு பண்ணது. ஸோ அது பண்ணவுடனே எனக்கு கான்ஃபிடன்ஸ், இந்த கதை வந்து கண்டிப்பாக கிளிக் ஆகணும். அது விஜய் சார் சொல்லி ஓகேயான கதை, தெலுங்கில் ராம் போத்தினி இன்னைக்கு சொல்லி ஓகேயான கதை, எல்லாமே ப்ராஜெக்டாக கன்வெர்ட் ஆகி நடக்காமலே இருந்துச்சு. 10 விஜய் சார்ட்ட சொல்லியிருந்தீங்க? ஆமாம், விஜய் சார் சொல்லி விஜய் வந்து ஏவிஎம்க்கு அனுப்புனார், பிரகாஷ் ராஜ் அனுப்புனார், லிங்கசாமி ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் போய் எல்லாம் ப்ராஜெக்ட் பேசுவோம், ஆனால் அடுத்தடுத்து அப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. நான் வந்து கதை எழுதுனது என்னென்னா, ஒரு பாயிண்ட் ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னா லவ் வரும்ல தமிழ் படத்தில், வில்லனுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னா லவ் வரும். அதான் 10 ஒரு சேஸு ஹீரோக்கும் பசுபதிக்கும் படத்தில் ஓப்பனிங் சேஸ் இருக்குல்ல, அந்த சேஸில் 2 பேரும் வந்து ஒரு தீம் பார்க்கை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஹீரோயினை பார்ப்பாங்க. ஹீரோ வந்து ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவான். வில்லன் வந்து அந்த பொண்ணை பார்த்துருவான், பிடிச்சிருவான் அவனுக்கு. ஏன் ஹீரோக்கு மட்டும்தான் பார்த்தோன்னா லவ் வரட்டுமா, அப்படியே ஹை ஸ்பீட் ஷாட் போட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போகணுமா, வில்லனுக்கு வந்துச்சுனா லவ் அப்படின்னு தான் நான் கதை பண்ணியிருந்தேன் 10 ஸோ பசுபதிக்கு அந்த பொண்ணு பிடிச்சிரும். பிடிச்சி அந்த பொண்ணை தூக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட்டே அந்த ஜாபை கொடுப்பான். ஹீரோக்கு அவள் வந்து யாரோ ஒருத்தி தான், ஆனால் அந்த சம்பவத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துருப்பா, அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கும். ஸோ இப்படி தான் கதை ஆரம்பிச்சது. கில்லின்னு ஒரு படம் வந்துச்சு. என்னது, பிரகாஷ் ராஜ் சார் வந்து த்ரிஷாவை லவ் பண்ணுறாரா, அப்புறம் படம் பெரிய ஹிட், நீலாம் உன் கதையெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா என் கதை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். புதுசாக நான் உன் கதை வில்லனுக்கு லவ் வச்சு நீ ஒரு கதை பண்ணல, பயங்கரமாக ஜெயிக்கணும். இது கில்லிக்கு முன்னாடியே நம்ம பண்ண கதை இது. ஆமாம், அப்போ டிரான்ஸ்போர்ட்லாம் என்னை வந்து யாராவது 10 வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் நான் அப்போ எவ்வளோ சிரிப்பேன்னு பார்த்துக்கேன். போடா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு, படமே கிடையாது. ஸோ நான் அப்போ பண்ண கதை அது. சார் அடுத்து சார் இதை பற்றி நம்ம பேசணும்ல. ஹலோ, அதாவது ஹலோ சாக்லேட் ரெண்டும் அதுக்கடுத்து அடுத்தடுத்து வந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், 2 படமும் பிரசாந்த் தான் ஹீரோ. பிரசாந்த் வந்து எப்படி டேலண்ட்னா, இப்போது ஒரு மார்க் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம், ஒரு கேமராமேன் நம்ம இங்கே ஒரு மார்க் கொடுக்குறோம். சார் நீங்கள் இங்கேருந்து பாடிக்கிட்டே வந்து இந்த மார்க்கில் நிற்கணும் சார், நின்று இப்படி கை தூக்கணும் அப்படின்னா ஓகே
அப்படின்னா இந்த மார்க் தாண்டினா இப்போ அங்கே ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுங்களேன், மார்க் தாண்டினா பள்ளம் சார் பார்த்துங்க, ஓகே ஓகே அப்படின்ட்டு இப்படி பார்த்துட்டு சில நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து அப்படின்னு பள்ளத்தை பார்த்துட்டே மார்க்கில் நிற்பாங்க. சார் மார்க் வரும்போது கீழே பார்த்துட்டீங்க, ஐயோ அது கான்ஷியஸ் ஆயிடுச்சு சாரிம்பாங்க. அது ஒரு டைப்பு. விக்ரம் சார்லாம் எப்படின்னா, ஓ இது மார்க்கா, இதுக்கப்புறம் பள்ளமா, சரி ஓகே வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே டேக் அப்படின்னா அப்படியே அப்படி பாடிட்டே வந்து அப்படி பெர்ஃபெக்டாக அப்படி மார்க்கில் அப்படி நின்று பள்ளத்தில் விழுந்துருவாங்க. கரெக்டாக அப்படி சார் இல்லைடா மார்க் வரைக்கும் கரெக்டாக இருந்தது, அதுக்கப்புறம் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது அந்த கட் சொன்னோடனே அவங்க வந்து இதாகிடும். ஆனால் பிரசாந்த் இருக்காருல்ல, கட் அப்படின்னா கரெக்டாக அப்படி திரும்பி போயிருக்காரு, அளந்து வச்ச மாதிரி பண்ணுவாருங்க. ஆச்சரியமாக இருக்கும். கீழே பார்க்க மாட்டார், கரெக்டாக இருக்கும் கணக்கு. இங்கேருந்து இந்த டைலாக் பேசி இப்படி வந்து இங்கே நின்று கட் திரும்பி போயிடுவார். அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷன் சார். அடுத்து சார் இது நான் என்னங்க சொல்கிறது சார், இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பீங்க, சூப்பராக பண்ணியிருப்பீங்க அந்த போலீஸ் கேரக்டர். நான் வந்து கார்த்தி சாரை பற்றி ராஜமுருகனை பற்றிலாம் சொல்லிட்டுமா. இதில் வந்து நாங்கள் ஆக்டராக பார்த்தோம், நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சொல்லுங்கள் சார். ஜப்பான். எனக்கு வந்து ஆக்டிங் வரவே வராது, எனக்கு தெரியாது, எனக்கு அதில் வந்து ஆர்வமும் கிடையாது. ஆனால் ராஜமுருகன் வந்து ரொம்ப பிடிவாதமாக எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணியே ஆகணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். வருவார், சார் ஒரே ஒரு டைலாக் பேப்பர் மட்டும் தர பேசி அனுப்புங்க. நான் பண்ணலையே அந்த படம். இல்லை சார் நீங்கள் பண்ணல, நான் வேறு கேரக்டர் பார்க்குறேன், இது சும்மா பேசிக்க அனுப்புங்க. என்னடா அதை என்ன பேசி அனுப்புவேன். அப்புறம் என்ன கழிச்சு பேண்ட் சட்டெல்லாம் வரும். சார் இது அளவு கரெக்டாக இருக்கா பாருங்க. நான் பண்ணலன்னு சொல்கிறேன். இல்லை சார் நீ போட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. நான் பண்ணுறது இல்லை, ரொம்ப முடிவாக இருந்தேன். ஒரு நாள் வந்து வீட்டுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு என் மிஸ்ஸஸ்க்கு. அவங்கெல்லாம் வந்து சினிமாவுக்கு அகெயின்ஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆர்த்தடாக்ஸான பக்தியான. அப்புறம் என்ன நடிக்கிறதுக்கு ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குதாமே. இல்லைம்மா கேட்குறாங்க, நான் பண்ணேன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுண்ணா. அப்படியாம்மா அப்படின்ட்டு உடனே ஃபோன் போட்டு, ராஜ்முருகன் நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணுறேங்க அப்படின்னு பண்ணது. என் பொண்டாட்டி தான் காரணம், இப்போ இந்த படம் பண்ணதுக்கு காரணம். அங்கே பண்ண வேண்டான்ட்டா நான் பண்ணுறேன் அப்படின்ற அதனால பண்ண படம் தான் அது. சார் அடுத்து கோலி சோடா 2. டில் டேட் நான் பண்ண படத்தில் ஏதாவது ஒரு ஃபேவரட் இருக்கும்ல உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் இதான். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் இதான் செலக்ட் பண்ணுவேன். கோலி சோடா 2 தான். ஆமாம். எதனால சார் 2? அதாவது கோலி சோடா 1 இருக்குல்ல, அதை நான் எப்படி பண்ணேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இப்போ ஏதோ ஒன்று பண்ணுங்க, என்கிட்ட இருந்தது ஒரு கதை, அதை நான் உண்மையாக போய் ஒரு சரியான டீம் இருந்தது, நான் நேர்மையாக ஒரு ஷூட்டிங்கே பண்ணேன், அதுக்கான பலனை அதை கொடுத்துருச்சின்னு சொல்லி. ஒரு கோலி சோடா 2 வந்து ஒரு ட்ராப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் செதுக்கி உருவாக்குனது இந்த படம். அதோட தினந்தோறும் அதோட வளர்ச்சி இருக்குல்ல, அது வந்து நான் பார்த்து பண்ண படம் இது. எனக்கு முழு நிறைவை தந்த படம் இது. கோலி சோடா 1 அளவுக்கு இது ஓடலைன்னா அதுக்கு வந்து கோலி சோடான்னு பேர் வச்சது தான் காரணம்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி இதுக்கு முதல்ல நான் வச்சுருந்த பேர் வந்து இடிமலை மின்னல் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெஷ் படமாக இதை வச்சுருந்தா இது இன்னும் கூட ரீச் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சரியான நெட்வொர்க்கில் இந்த படம் போய் சேரல. அதை வாங்கி விற்றவங்க வந்து அதை வாங்கி விற்றதுக்கான காசும் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தரல. இதுக்கு கரெக்டாக ப்ரொமோட்டும் பண்ணல, படத்தை அவங்க ப்ராப்பராக ரிலீஸும் பண்ணல. கொஞ்சம் தப்பான ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சார் அடுத்து என்ன சொல்கிறது, ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வரோம். கோலி சோடா, அதாவது கோலி சோடாவோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு வரைக்கும். இப்போ கோலி சோடா டைரக்டர் அப்படி தான் சொல்கிறாங்க என்ன எல்லாரும். எங்கேயாவது பார்த்தா கூட கோலி சோடா பண்ணார்ல அது இவதான். ஆனால் நியாயமாக அந்த வெற்றி வந்து ஒரு 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 30 பேருக்கு போகணும். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண இந்த 4 பசங்க, ஆச்சி, யாமினி, ஏடிஎம், அப்புறம் என்னோடய டீம், அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த சீஃப் டெக்னீஷியன்ஸ், டான்ஸ் மாஸ்டர், யாருமே வந்து இந்த இன்றைக்கி வந்து கோலி சோடா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு லெவலுக்கு ஏதோ 5Dயை வச்சு லைட்டு கூட இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து ஒருத்தன் படம் எடுத்துகிட்டு இருக்கான். யாருமே தெரியாது பசங்க. புரியுதா? என்ன நம்பிக்கையில் அவங்க வேலை செய்யணும். ஆனால் அவங்க எல்லோரும் என்னை விட அதிகமாக நம்பினாங்க அந்த படத்தை. அப்படி ஒரு டீம்லாம் வந்து காட் கிஃப்ட் தான் சொல்லணும். கடைசி அவங்க கிட்ட இந்த ஒரு கேள்வி, மில்டன் சார்கிட்ட இது கேட்காம போகவே முடியாது. மில்டன் சாருக்கு எதுக்கு கேப்டன் சார் மேலே அவ்வளோ ஒரு லவ்? ஆக்சுவலாக அதுக்கு காரணம் வந்து ஊமி விழிகள் தான். ஊமி விழிகள்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து டைரக்டர் யாருன்னு தெரியாது. அது வந்து ஒரு அந்த படம் ஏன் பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியாது.
நான் வந்து ஐம் நாட் சினிமா கை. அப்படி வாரம் என்ன படம் வருது, அந்த ஹீரோ என்ன படம் பண்ணுறாரு, அதெல்லாம் இல்லை, எங்கள் ஃபேமிலியிலே கிடையாது அது. நான் வந்து +1 +2 படிச்சிட்ருக்கேன். ஊமை விழிகளை ஸ்கூல் யூனிஃபார்மோட ஸ்கூலுக்கு போகிறேன்னு வீட்டில் போய் சொல்லிட்டு காசி தேட்டரில் போய் பார்க்குறேன் கட்டடிச்சிட்டு. நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் பார்த்த ஒரே படம், கட் பண்ணி ஸ்கூல் பங்க் பண்ணி இல்லை காலேஜ் பங்க் பண்ணி போய் சொல்லி வீட்டுக்கு தெரியாமல் தனியாக போய் பார்த்த ஒரே படம் வந்து ஊமை விழிகள். அது வந்து ஒரு ஒரு மிராக்கிள், ஒரு கைண்ட் ஆஃப் காலிங் தான் நினைக்கிறேன். ஏன் எனக்கு அப்படி தோணுச்சுனே தெரியாது. நான் போய் பார்க்குறேன், டிஎஸ்பி தயாள் அப்படின்னு கிரே ஹேர் போட்டு ஒரு ஆள் வராரு. அருண் பாண்டியன் இருக்கார், சந்திரசேகர் இருக்கார், ஜெய்சங்கர் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கார். படத்தில் எல்லாருமே ஹீரோ, எல்லாருக்குமே கதை இருக்குது. ஆபாவானன்னு போடுறாங்க. யாரா இந்த ஆபாவானன்? சவுண்ட் வருது, திடீர்னு சைலண்ட் ஆகுது, திடீர்னு சாங் சம்மந்தம் இல்லாமல் தோல்வி நிலை என்ன நினைத்தாலும் சாங் வருது. அந்த படம் வந்து எனக்குள்ளே ஏற்படுத்தின மாற்றம் இருக்குல்ல. வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் இது கவர் கார்டு 15 பைசா அப்போ, அதில் லெட்டர் எழுதுறேன் கேப்டன் அட்ரஸ்க்கு, விருகம்பாக்கம் வீட்டு படம் பார்த்துட்டு வந்து இனிமே உங்களுக்கு வேக்கவே வேக்காது, ஏன்னா நான் தான் உங்கள் ஃபேன். சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் லைஃப்பில் நான் வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு கூட முட்டாள்தனமாக லெட்டர் எழுதுறது கிடையாது. நான் ஏன் அப்படி எழுதுனேன், எனக்கு ஏன் விஜயகாந்த் சார் பிடிச்சது, எனக்கு ஏன் ஊமைகள் பிடிச்சது, எனக்கு ஏன் ஆபாவனன் பிடிச்சதுன்னு தெரில. அதெல்லாம் தான் இன்றைக்கு வரைக்கும் என் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஊமை விழிகள் பேனர் இருக்கும், இதுக்கு பின்னாடி வந்து ஊமை விழிகள் பேனர் தான் இருக்கும். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere.